ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் வசனம் 13 இப்படியாய் சொல்லப்படுகிறது. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் என்பதாய் சொல்லப்படுகிறது. அன்பான தேவ ஜனமே, பிசாசுகளும் அற்புதங்களை செய்கிறது. பிசாசுகளுடைய தந்திரங்களினால் அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். பிசாசானவன் தீர்க்க தரிசனங்களை சொல்கிறான். பிசாசானவன் அந்நிய பாஷைகளை பேசுகிறான். அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கிரியை செய்வாரானால் சத்துருவானுடைய தந்திரங்களை, அவனுடைய கிரியைகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமானால், கர்த்தரை பின்பற்றும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 17 இப்படியாய் சொல்லப்படுகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதாய் சொல்லப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.